நான் உங்களை ஸ்மைல் இட்லி கடை படம் பார்த்தாச்சு. அந்த படத்தை ரிவ்யூ சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன். நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்கே போகிறான்? இங்கே தான் திரும்பி வர போகிறான். இங்கே தான் திரும்பி வர போகிறான். இங்கே தான். ஆத்தி, இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. மெசேஜ்னா நிறைய சில பேர் சொல்றாங்க மெசேஜே இல்லை படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இருக்கு. இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் 240 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம், ஓகேவா? இந்த தியேட்டர்ல இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லை எங்க பார்த்தாலும் ஓடுற தியேட்டர்ல ப்ராப்ளமா இருக்கா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இருந்தா இந்த வீடியோஸ் பார்த்தவங்கன்னா உடனே சரி பண்ணுங்க, ஓகேவா? ஒன்றும் படிக்க தெரியாதவங்க இந்த படம் பார்க்க வரான்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷே தெரியாதவங்க, இங்கிலீஷே தெரியல அப்படின்னா தமிழ்ல போடும்போது அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழ்ல கீழே போடுறாங்க, தனுஷா போட்டிருப்பாங்க. இது வந்து தெரியவே இல்லை. அது என்ன அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, மஞ்சள் காலில் பாதி மறைஞ்சு கொஞ்சம் கோணம் எழுத்து அந்த தெரியுது. எப்படிங்க அவங்க படத்தை பார்த்து ஒரு ஃபீல்ல வருவாங்க? அதனால தான் படமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதான் உண்மை காரணமே, ஓகேவா? ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்லேஷனை வந்து படிச்சா மட்டும்தான் இந்த கதையே வந்து முழுசா புரியும். தனுஷ் சார் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா தியேட்டருக்கும் நீங்க அலோன்ஸ் பண்ணி கண்டிப்பா இந்த லாஸ்ட் சினிமாவில் பார்த்தா ஆக்சுவலா மது அருந்தவனா குடிக்க பழக்க போடுவாங்களா அது ஒன்றும் தெளிவா தெரியுது. ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அந்த ஒரு வேர்ட்ஸ் இல்லாம இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து தனுஷ் வீட்டு வரும்போது அங்கே வெளிநாட்டுல வரும்போது ஒரு பாட்டி ஒரு பேசுவாங்க ஒரு டைலாக், அது நிறைய மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, டோட்டலா மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் பார்க்கும்போது நல்ல ஒரு மெசேஜ் இல்லைங்கிறாங்க. அந்த படத்தை ரிவ்யூ உங்களை கேளுங்க. தனுஷ் அப்பா வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. 3 மணிக்கு எழுந்திரிச்சு பக்காவா ரன் பண்ணிட்டு இருக்காரு. பையனை அனுப்பி நல்லா படிச்சிருக்கான். பைக்கு வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறான். அவன் விருப்பத்துக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. அங்க போறாங்க. அங்க வெளிநாட்டுக்கு போன உடனே அவன் வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கிறான். அங்க வந்து என்ன செய்யறாங்க, வேலை பார்க்குறவனே அந்த வீட்லயே வந்து வருமானம் எடுத்துக்கலாம். அங்க லவ்லாம் கட்டி வச்சுன்னா இவங்க நம்ம வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் இட்லி கடை கிராமத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்காக தனுஷ் வர்றாரு. அதை எப்படி சால்வ் பண்ணாரு, அதுக்கப்புறம் அங்க தனுஷுக்கு கல்யாணம் முடிஞ்சா இல்ல இங்க ஒரு நித்யாமனம் இங்க இருக்காங்க கிராமத்துல, இவங்களை கல்யாணம் பண்ணாங்களா அவங்க கல்யாணம் பண்ணாங்களா, இந்த இட்லி கடைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத படத்துல ஒன்லைனுங்க. படத்தை போய் பாருங்க, நல்ல மெசேஜ் இருக்கு. மெசேஜ் இல்லைன்னு யாரும் சொன்னாங்க? கண்டிப்பா மெசேஜ் இருக்கு. எப்படின்னா நீங்க எல்லாத்தையும் விட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறீங்க, ஓகே, போறீங்க வரீங்க, ஆனா உங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க, ஒரு நல்லது கிட்ட உங்க சொந்தக்காரங்க தவறிட்டாங்க. அப்படிங்கும் போது எப்படி நீங்க வந்து பார்க்க முடியும்? காசு போனோம் வேலை சம்பாதிச்சிடலாம், ஆனா அந்த அப்பா அம்மாவை பார்க்க நேர்ல வந்து அவங்கள வந்து கொல்லி வைக்கிறது எல்லா விஷயங்கள் இருக்குது. ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய தவறு விடுவீங்க. ஒரு குழந்தை பிறப்பீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, அந்த குழந்தையோட வாழவே மாட்டீங்க, ஓகே. பெருசா போனதும் வந்து வாழுவீங்க, ஓகே. சின்னதா இருக்கும் போதே இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு போகணும் வரணும், நிறைய போகணும், நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. நான் கூட ஷார்ட் ஃபிலிமா எடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அந்த கரு மேட்ரு இது இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். இன்னும் எடுக்க தான் போறேன். அது சொல்லிடுறேன் பாருங்களேன். நம்ம வந்து நம்ம தெரிஞ்சவங்க, நட்புல உள்ளவங்க, பாசமா உள்ளவங்க இறந்துட்டா கூட அவங்க கண்டிப்பா ஒரு கிளியாவோ ஒரு பறவையாவோ ஒரு மாடாவோ கண்டிப்பா வாழ்வாங்க அப்படிம்பாங்க. இதுல வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு தனுஷ் சார். நான் வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்ண விரும்பல, நீ படம் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். நல்ல ஒரு படம். இந்த மெசேஜ் இருக்கு. வெளிநாட்டை போறீங்க, இங்கேயே சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இன்னொரு மெயின் விஷயம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்க 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 மகனா இருந்தாலும் சரிதான், உங்க நட்பா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை நின்று ஜெயிக்கணும், ஓகேவா? அது முக்கியம். அதே மாதிரி யாருக்கிட்டையும் கோபமா இருந்து நீங்க வந்து இது ஒரு மெசேஜே இல்லைங்கிறாங்க படம் பார்த்துட்டு போவாங்க. யாரு மேலேயும் நீங்க கோவப்பட்டு வேக சொல்லுவாரு, எவ்வளவுதான் இருந்தாலும் நாக்கு அடக்குனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை இட்டுகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு மனிதன் சால்வா இருந்தா அது கண்டிப்பா அந்த பிரச்சனை கண்டிப்பா போயிடும். அதான் உண்மை. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு கோவப்படுறவங்க அதிகமா நினைக்கிறேன், ஒருத்தவங்க பழி வாங்கணும்னு கருவமா நிக்கிறவங்களாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுடுவீங்க, ஓகேவா? போடா, என்னடா வேணும் உனக்கு, என் ஒழிச்சா எடுத்துருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா சூப்பரா இருக்குங்க. அது ஒரு மெசேஜ். படத்துல மெசேஜ் இல்லை, ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. காசு பணம் முக்கியம் இல்லை, பணம் நினைச்சா அவர் வந்து பெரிய லெவல் ஆயிருக்கான் அது. ஆனா இன்னொரு விஷயம், இந்த படத்துல வந்து வில்லன் வந்து அருண் விஜய் பண்ணியிருந்தாரு. அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைட் சீன்லாம் நேச்சுரலா இருந்துச்சு, நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாட்டையுமே கேட்கறதுக்கு அருமையா இருந்துச்சு, பாக்குறதுக்கு அருமையா இருந்துச்சு. ஆனா தனுஷ் வந்து ஒரு சாங்ஸ் ஒன்று இருக்கும், அதுல லிப் மூமெண்ட்டே இல்லாம ஒரு மாண்டேஜா வச்சுக்காங்க. பெரிய ஜீபரஸ் என்னமா சொல்லியிருந்தாரு, நான் வந்து ரொம்ப பாட்டு வந்து மெலோடியா கொடுத்துருக்கேன், நீங்க வந்து விசிவலா பார்க்கும் போதே உங்க மனசுல அப்படியே நிக்கும்னாரு. எங்க நின்றுச்சு? கண்டிப்பா கேட்கும் போது நின்றுச்சு. அந்த பாட்டுலாம் சூப்பரா இருக்குங்க. அந்த மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லலாம் அந்த பாட்டை, ஓகேவா? ஹீரோயினுக்கும் லட்சுமனுக்கும் இவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு
ஒரு சீன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு சாங்ஸ் வந்து மாண்டேஜ் சாங் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப எனக்கு செம்ம மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன், ஆக்ட் பண்ணி நான் மூவ்மெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன். தனுஷ் வந்து அந்த லிப் மூமெண்ட்டோட ஹீரோயின் பண்ணுவாங்க. அந்த இட்லி கடை 2 பேருமே கொஞ்சம் மாவாட்டுறது அந்த விஷயம்லாம் இருக்கும். சாட்டில் வரும், கிராமத்து மாண்டேஜ் இருக்கலாம். ஓகே, அவங்க வந்து தனுஷ் வந்து வாய் செஞ்சு பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். தனுஷ் பாடினார், ஓகேவா. இதை மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி அதான் எனக்கு குறையா தெரிஞ்சிச்சு. அப்புறமா இந்த டப்பிங் விஷயம், இந்த பாட்டி பேசினது கொஞ்சம் குறைஞ்சி. தனுஷோட பாட்டி நடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த பாட்டியும் நான் கண்டுபிடிக்க முடியல. ஏகப்பட்ட பாட்டிகள் இருந்துச்சு. அது எனக்கு இதாக இருந்துச்சு. கண்டிப்பாக நரேன் நடிச்சிருந்தாரு. அப்புறம் இன்னொரு கலையரசன் வச்சிருந்தாங்க. எல்லாமே கொடுக்கப்பட்ட கேரக்டர் செம நீட்டாக பண்ணாங்க. இந்த படத்துல ஹீரோயினா பார்க்கறது வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வர சொன்னா அருண் விஜய் தங்கச்சியா இருக்கும். அந்த பொண்ணு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ஒரு நீட்டாக தான் பண்ணிடுச்சு, ஓகேவா. அந்த குறை சொல்ற மாதிரி இல்லை. அதுக்கு பெரிய சீன்ஸ்லாம் இல்லை. கிளைமேக்ஸ்ல ஒன்னே ஒரு சில சீன்ஸ் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சத்யராஜ் வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டரை செமையா பண்ணியிருந்தாரு, நீட்டா பண்ணியிருந்தாரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த படத்தை நடிச்சு பார்த்திபன் பத்தி பேசியே ஆகணும். பார்த்திபன் எவ்வளவு பெரிய ஆக்டர். அவர் வந்து ஒரு போலீஸா இருந்தாரு. சின்ன ஒரு கேரக்டரா இருந்தாலும் நல்லா வேல்யூஷனா பேசும் அப்படின்னாங்க. அந்த வேல்யூஷன்லாம் அப்படிலாம் இல்லை. பட் ஆனா அவர் வந்து பார்த்திபன் வந்து ஆனா ஒரு நல்லது நடக்குது அந்த ஒரு மெசேஜ் இருக்கே தவிர பார்த்திபன் இன்னும் நல்லா பயன்படுத்திருக்கலாம், ஓகேவா. அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. சமுத்திரகன் இந்த படத்துல வந்து முழுமையா சூப்பரா நடிச்சிருந்தாரு. எல்லாத்தையும் வில்லன் நடிப்பாரு, போட்டு ஒரு ஆள் அடிப்பாரு, ஒரு போதை போட்டு காலெல்லாம் ஒரு மாதிரியே வரையப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமுத்திரகனி ஒரு மாதிரியே வெகுலியா இருந்தாலும் ஒரு மாதிரியான ஒரு எதிர்ப்பு கடை, இட்லி கடைக்கு பக்கத்துல பரோட்டா கடை வச்சிருப்பாரு, ஓகேவா. அவர் வந்து என்ன பண்றாரு, ஹீரோயின் வந்து ஒரு லவ்லாம் பண்ணுவாரு, அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அது டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் கேரக்டர் வந்து ஃபேஸ்லயே மாறிடுச்சு. சமுத்திரகனி வந்து செமையா ஆக்ட் பண்ணாருங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் விட்டுருந்தான்னு தெரியல. கண்டிப்பா படத்தை பாருங்க. மெசேஜ் இல்லைன்னு சொல்றீங்க, நிறைய மெசேஜ் இருக்கு. இன்னைக்கு பார்த்துட்டு வரவங்க எல்லாமே படம் வந்து நல்லா இல்லை, மொக்கையா இருக்கு, நல்லா இல்லை, பிடிக்கல, வேஸ்ட், சண்டம் அப்படிலாம் ஏகப்பட்ட கமான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க, நான் போட்டு தான் போறேன். எல்லாமே சொல்றாங்க. என்ன காரணம் வச்சுங்களேன், இந்த படம் வந்து முழுமையா கிராமத்துல உள்ளவங்களுக்கு மண் வாசனைம்பாங்கள, கோயில், குலதெய்வம், நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபேமிலிலாம் விட்டுட்டு அம்மா அப்பா பாசமா இருப்பாங்க. வெளிநாட்டு போகணும், ஒரு தப்பான முடிவு எடுத்து, தப்பான இல்லை, காசு சம்பாதிக்கலாங்க. ஆனா வந்து சொந்த பந்தோடு இருக்கிற மாதிரி வராது. அது ரொம்ப மிஸ்ஸா இருக்கும். அந்த படத்துல அந்த மெசேஜ் இருக்குது. நிறைய பேர் நல்லா இல்லைன்னாங்க. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். மெயினா ஹோட்டல் வச்சுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாச்சும் ஒரு மெசேஜ் நீங்க எடுத்துட்டு போகலாம். வெளிநாட்டுக்கு இனிமேக்கே போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. வெளிநாட்டு வாழ்க்கையை வாங்கடா சாமி, இங்கே இருந்தலாம் அப்படிம்பீங்க. கண்டிப்பா பண்ணுங்க. ராஜ்கிரண் இந்த படத்துல ஹீரோட அப்பா பண்ணி அவர் சொல்ல மறந்துட்டேன், அவர் நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா கொடுக்கப்படுற கேரக்டர் நீட்டா பக்காவா பண்ணாரு. சீன் பிடிக்கும். ஜனஸ் வந்துட்டு இருப்பாரு, அந்த கோயிலுக்குன்னு இருக்கும், ஒரு உடுக்க வாசிட்டு இருப்பாங்க. வாசிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல வந்து அவர் அப்படியே அதான் ஆவியா அப்படியே வந்து உள்ள நுழைவாரு பாருங்களேன், அது செம்ம சீனா இருக்கும். அவர் கொடுக்கப்பட்ட சீனை சூப்பரா நடிச்சாங்க. இந்த படத்துல வந்து எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் மெயின் ஹீரோயின் வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நடிப்பாங்களான்னு தெரியல, ரொம்ப இயற்கையா கிராமத்துல ஒட்டி போன மாதிரி கதையில சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் எந்த குறையும் கிடையாது. சாங்ஸ்ல போடிகிராஃபி நல்லா எல்லாமே பக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனா பட் மூமெண்ட் நிறைய சோகப்பட்டுலாம் ஒரு மாதிரி ஒரு வரும் கேட்டிருப்போம். அப்புறம் தனுஷ் வந்து அந்த திரும்பியும் சொல்றேன் பாங்களா, அந்த மெயின் பாட்டுங்க, என்ன சுகம் என்ன சாங் இருக்கும், அந்த சாங் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. தனுஷ் மூமெண்ட் இல்லை. கண்டிப்பா நான் அந்த பாட்டை பாடுறேன், அதே பேக் ட்ராப்பில் நானும் ஆக்ட் பண்றேன், நீங்க பார்க்க தான் போறீங்க. எனக்கு வந்து அவ்வளவு உசுரா இருந்துச்சு அந்த நடிச்ச பாட்டை வந்து. ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஜி பிரகாஷ் வந்து மியூசிக் சொல்லவே இல்லை, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் கொடுத்த கரெக்ட் பண்ணாரு. ஆனா ஜி பிரகாஷ் சொன்ன வார்த்தையும் தனுஷ் சொன்ன வார்த்தையும் நிறைய மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப. ஏன்னா நீங்க வந்து பாட்டு அந்த படத்தை வந்து விசுவலா பார்க்கும்போது அந்த சாங் வந்து மனசுலயே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சாங் எவ்வளவு கேட்டுட்டு இருந்தோமோ அந்த பாட்டை போதும் மறந்துடும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா தனுஷ் வந்து நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பண்ணுங்க. இந்த படம் வந்து கிராமத்துல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சிட்டில உள்ளவங்களுக்கு பிடிக்குமா கேட்டா சந்தேகம் தான், ஓகேவா. ஓப்பனா சொல்றேன், ஒரு சீரியல் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சீரியல் எப்படி ஸ்லோவா போவோமோ அதே மாதிரி சீரியல் பிடிக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா உண்மையான ரிவ்யூ கொடுக்கணுமே, தனுஷ்காகவும் சரி அவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நம்ம சொல்லக்கூடாது. என்ன நம்ம பார்த்தோமோ அதை சொல்லணும். செகண்ட் ஹாஃப் நல்லா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது, நல்லா இருக்குது. பட் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான் இருக்கு. பொறுமையா இருந்தீங்கன்னா கரெக்டா பண்டிகை படத்தை போறீங்க. அதுக்குன்னு பொறுமையாக செல்லுகள் நோண்டிடாதீங்க, ஓகேவா. செல்லெல்லாம் சுவிட்ச் ஃபிளைட் மோட்ல போட்டு படத்தை பாருங்க. கண்டிப்பா இட்லி கடை படம் ரிவ்யூஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திங்க வரைக்கும். பாய்.